ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கனரா வங்கியில் கிட்டத்தட்ட 3000 பேருக்கான அப்ரண்டிஸ் காலி பணியிடங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கனரா வங்கியில் 3000 காலி பணியிடங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டெல்லியில் 100, கர்நாடகாவில் 600, கேரளாவில் 200, தமிழகத்தில் 350, தெலுங்கானாவில் 120 காலி பணியிடங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா வர்ற அக்டோபர் 4, 2024 அப்ளை பண்ணிடணும். இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 350 காலி பணியிடங்களை ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரிகளில் ஏதேனும் ஒரு பிரிவில் பட்டம் பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எனி டிகிரி தான் இதுக்கு குவாலிஃபிகேஷனு. எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 20 வயதுலேருந்து 28 வயதுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது SC ST பிரிவினருக்கு 5 வருஷமும், OBC பிரிவினருக்கு 3 வருஷமும், PF PW PD பிரிவினருக்கு 10 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதுக்கோட அடிப்படையில் தான் உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கான முறை பார்த்திங்கன்னா, nats.education.gov.in அப்படின்ற அப்ரண்டிஸ் போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டான canarabank.com அப்படின்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு எந்த மோட்லையும் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு கம்பல்சரி நம்ம ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரூபாய் 500 நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். அதுவே SC ST PW PD பீப்புளுக்கு எந்த கட்டணமும் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து வர்ற அக்டோபர் 4ஆம் தேதி வரையும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு பட்டதாரியாக இருந்தாலோ இல்லை ஒரு பேங்க்கில் தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கிறவங்களா இருந்தால் கம்பல்சரி இந்த அப்ரண்டிஸ் ப்ரோக்ராமை அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு தடவை இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இந்த கனரா பேங்க்கோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மறக்காமல் நம்ம V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.